பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கருநாள்னு சொல்லுவோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையா இருக்கட்டும், ஒரு ஊரில் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. எங்கள் ஊர் சைடு எல்லாமே வந்து பொங்கலுக்கு மறுநாள், தைப்பொங்கலுக்கு மறுநாள் நான்வெஜ் சமைப்போம். மாட்டு பொங்கல் மாடு வச்சுருக்கிறவங்க மாட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சமைப்பாங்க. அந்த வகையில் நாங்கள் வந்து என்னெல்லாம் எடுத்திருந்தோம்னா, சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து ஈரல், அதுக்கப்புறம் எக்கு, சிக்கன் பொரியல் இதெல்லாம் தான் பண்ணோம். ஹஸ்பண்டு தான் கொஞ்சம் பண்ண சொன்னேன். அது வீடியோக்காக கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடிட்டாங்க. இது இப்போ பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஈரல் ஃப்ரை. வேறு எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எக்கு, ரைத்தா எல்லாமே வச்சு அந்த பக்கம் இருக்குது. இது மட்டும் இவரை பண்ண சொன்னேன். அதை மட்டும் வீடியோ அப்படியே எடுத்துருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. வீடியோ பார்த்துட்டு ரெகுலராக வீடியோ போடுங்க, லாங் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக வந்து நினைக்கிறீங்க. எல்லாத்துக்குமே வந்து பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தான் அந்த டே வந்து முடிஞ்சுது. அன்றைக்கி வந்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஒரு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம் நான்வெஜ் சமைக்கும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்படி தான் எனக்கும் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு மாலை போட்டிருந்தாங்கல்ல, அதனால் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, நான்வெஜ் மேலே ஒரு பிரியன்ட்டு திடீர்னு. அதனால் இதெல்லாம் கிளிக்காக எடுத்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அப்புறம் ஸ்டேட்டஸுமே வச்சுருந்தேன். ஸோ அந்த கிளிக்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்னென்ன சமைச்சிங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல், தைப்பொங்கல் அப்போ வந்து வெண்பொங்கல் அப்புறம் பாயாசம் வைப்போம். நீங்கள் பொங்கல் குழம்புன்னு சொன்னீங்களே, அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. பொங்கல் அப்போ வந்து பொங்கல்லாம் வச்சுட்ட பிறகு, பாயாசமும் வச்சுட்ட பிறகு எல்லா காய்கறிகள், கிழங்கு வகைகள் எல்லாமே போட்டு ஒரு குழம்பு மாதிரி வைப்போம். எல்லா காய்கறிகளும் போட்டு அதுதான் பொங்கல் குழம்புன்னு வைப்போம். ஸ்பெஷலாக அது பொங்கல் அன்னைக்கு வைப்போம். எல்லா பயிறு வகைகள் எல்லாம் போட்டுட்டு, இது அப்படியே நெக்ஸ்ட் டே காலையில் எழும்பின உடனே என்னென்ன பூக்கள் பூத்துருக்கு, செடி எப்படி வளர்ந்துருக்கு, அதை பார்த்து ரசிக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலையே. அது எப்போ எழும்பினாலும் சரி, லேட்டாக எழும்பினாலும் சரி, சீக்கிரமாக எழும்பினாலும் சரி, நீங்கள் எப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு வச்சு விட்லாம் அப்படின்ட்டு அரிசியெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, மீன் குழம்பு, மீன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஹஸ்பண்ட்ட மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாளை மீன் பொரியலும் அப்புறம் சாலை மீன் குழம்பும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. ஸோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வரக்குள்ளே சாப்பாடு வச்சுட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னுட்டு. இந்த வாட்டி ஹஸ்பண்ட் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் எப்பயுமே எல்லாமே வதக்கி அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி வைப்பேன். இந்த வாட்டி மீன் குழம்பு பொடி போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொடியும் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். அவங்க வர்றதுக்குள்ளே அரைக்க வேண்டியதெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், இல்லை பண்ணுற வேலை நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கலாம். அதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அதுவே நம்மளை வந்து ஒரு டைமில் நல்லா வாழ வைக்கும். லைக் எப்படின்னா, நான் என்னோடய பிஸ்னஸ் வச்சு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் செகண்ட் இயர் படிக்கிறப்ப வந்து பிஸ்னஸ்க்குள்ளாடி வந்தேன். வந்தப்போ எல்லாருமே வந்து அது வேணாம், பிஸ்னஸ் வந்து விட்டுரு, இது தேவையில்லாதது, யாருக்காவது எதாவது வாங்கி கொடுத்து இஷ்யூ ஆயிரும், அப்புறம் நீ கம்பி எண்ண வேண்டியதா, இல்லை இவ்வளோ தூரம் படிச்சிட்ருக்க, இதை பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு வந்து பிஸ்னஸ்னால் ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் பண்ண ஆரம்பித்தேனே. இதோட கண்டினியூஷன் நான் சொல்கிறேன். கேப்பில் அப்படியே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. எப்போயாவது அவங்களுக்கு தோணுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்ம தான் வந்து பண்ணணும். அந்த மாதிரி தான் அன்றைக்குமே பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் கிளிக் எடுத்தேன். அவங்க சொன்னாங்க, நான் வேலை பண்ணுறதெல்லாம் கிளிக் எடுத்து போடலாம்ல, என் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. அவர் ஆசையை ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். அவங்க ஃபேஸ் தெரியக்கூடாதான், அவங்க பண்ணுற செயல் வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நான் அந்த மீன் குழம்பு பொடி போட்டு எப்படி பண்ணேன் அப்படின்னா, தாளிச்சிட்டு
அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், கடுகு, சோம்பு, அப்புறம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு பொடி போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளி, பல்லாரி, அப்புறம் வந்து இது 2ம் தேங்காய் இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு கொஞ்சமாக ஒரு 4 பீஸ் முருங்கைக்காய், அப்புறம் 2 பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனையும் போட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பக்கம் வந்து மீன் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னுட்டு வந்து அந்த வாளை மீன் சொன்னேன்ல, அதை வந்து இது பண்ணியிருந்தேன், பொரிச்சும் எடுத்துட்டேன். இப்போ அதோட கன்டினியூஷன் நான் சொல்கிறேன். என்னென்னா நான் எனக்கு பிடிச்சதுனால நான் அந்த ஒர்க்கை வந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னும் வரைக்கும் நான் அந்த பியூட்டிஷியன் ஃபீல்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். வேறு எந்த ஜாப்புக்கும் ட்ரை பண்ணல. பிகாஸ் எனக்கு அந்த பிஸ்னஸ் பியூட்டிஷியன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணதுனால எனக்கு இப்போ அவங்க யாரெல்லாம் வந்து இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொன்னாங்களோ அவங்க யாருமே என் கூட இல்லை. பட் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டே இருந்ததுனால இப்போ அந்த ஜாப்பே எனக்கு வந்து பக்கபலமாக இருக்குதுன்றது தான். உங்களுக்கு இந்த ஒர்க்கு தான் இல்லை, எந்த ஒர்க்கு பிடிக்குமோ அதை வந்து உண்மையாக, முக்கியமான விஷயம் ரொம்ப உண்மையாக, மற்றவங்கள அதிகமாக ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், அந்த வேலைக்கு உண்மையாக இருந்தாலே அதுவே நம்மளை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்றது வந்து நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். ஸோ இப்போ என்னோடய இது அப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து மற்றவங்க சொல்கிறாங்க அதனால் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஒர்க்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுவே உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்ன்றது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, வீட்டில் வந்து அலோவ் பண்ணல அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் யாருமே கூட வரப்போகிறதும் கிடையாது. யாரும் நிரந்தரமும் இல்லை. எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னுலாம் தெரியாது. அதனால் சும்மா வர்றவங்களுக்காகவும் போகிறவங்களுக்காகவும் நம்ம ஃபீல் பண்ணி உட்காண்ட்ருக்காம இருக்கிறவங்க அன்பாக இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட அப்படியே இருந்துட்டு அப்புறமா வந்து போகிறவங்கள போ அப்படின்ட்டு விட்டுருங்க. விட்டுட்டு நம்மளோட கெரியர் பிஸ்னஸ்னால் அதில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப்பை மூவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோடய ஒப்பீனியன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.